ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! வெல்கம் டூ மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஹோஸ்டிங் எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ நம்ம அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹோஸ்டிங்கர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் தான் வந்து நம்ம இன்றைக்கி ஹோஸ்டிங்கே வாங்க போகிறோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹோஸ்டிங்கர் .inல இருக்கான்னு சொல்லி நீங்கள் போய் உள்ளே பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்தியன் சர்வரில் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து .in வேணும். .com இருந்துச்சு அப்படின்னா .inக்கு மாற்றிக்கோங்க. ஜஸ்ட் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள். லாகினை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நான் என்னோடய இமெயில் ஐடி மூலிமா லாகின் பண்ணிக்கிறேன். இதில் கிளைண்ட்டுக்கு நான் இந்த ஹோஸ்டிங் வாங்கி கொடுக்கறதால ஸோ அதனால் இமெயில் ஐடி காட்ட முடியாது, சாரி. ஓகே, இப்போ செக்யூரிட்டி பர்பஸ் கேட்குது. ஜஸ்ட் எனேபிள் மட்டும் கொடுத்துக்கோங்க. அப்புறம் மெயில் அத்தாரிட்டிகேஷன் மெத்தட்ஸ்ன்னு இருக்கும் பாருங்கள். ஜஸ்ட் அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. போயிட்டு ஜஸ்ட் எனேபிள் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடிக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் அப்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து சைன் அப் ஆயிரும். அது ஜஸ்ட் ஒன்று இந்த வெரிஃபிகேஷனுக்காக தான் கேட்குது. ஸோ சைன் அப் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோஸ்டிங்கருக்குள்ளே வந்து ஹெச்பேனல் லாகின் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட் நீங்கள் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சிங்கிள் வெப் ஹோஸ்டிங் இருக்குது, ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங் இருக்குது, பிஸ்னஸ் வெப் ஹோஸ்டிங் இருக்குது. ஸோ வேர்ட்ப்ரெஸ்ஸுக்கு தனியாக இருக்குது, வெப் ஹோஸ்டிங்க்கு நீங்கள் கோடிங் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு தனியாக இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அதை பார்த்து கூட வாங்கிக்கோங்க. வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டுக்குன்னா பக்கத்தில் இருக்கிற டேப் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஹோஸ்டிங் வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஆடியோவும் வீடியோவும் தனித்தனியாக வரும். பிகாஸ் இதை வந்து ஹோஸ்டிங் வந்து கிளைண்ட்டுக்கு வாங்கும்போது ஜஸ்ட் நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் தான் வந்து இப்போ உங்களுக்கு இதை ரூமுக்கு வந்தால் வந்து இதை வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இது பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் வந்து மேட்ச் ஆகாது. ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங்கில் தான் நான் போய்க்கிறேன். ஸோ நீங்கள் அதில் ஜஸ்ட் உள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்த இது வந்து ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் ஜஸ்ட் இப்போ தான் ஒரே ஒரு வெப்சைட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க, பிளாகராக இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த சிங்கிள் வெப் ஹோஸ்டிங்கே போதும். ஓகே, நான் இப்போ அந்த ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங்லேயே போய்க்கிறேன். ஸோ எனக்கு வந்து 12 மந்த்ஸ்க்கு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ 12 மந்த்ஸு கொடுத்துக்கிறேன். கொடுத்து ஜஸ்ட் கீழே வந்து பாருங்கள், உங்களோட அமௌண்ட் ஓகேவான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் ப்ராசஸ் கொடுத்துருங்க. ஓகே, ப்ராசஸ் ஆனோடனே ஜஸ்ட் பேமெண்ட் பேஜுக்குள்ளே போகுது. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஜிபேயில் இது பண்ணுறீங்களா, பேடிஎம்மா இதான்னு சொல்லி கேட்குது. அது ஜஸ்ட் நான் விசா கார்டில் தான் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் நான் விசா கார்டுக்குள்ளே போய்க்கிறேன். அமௌண்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குது. கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பே நவுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு வெப் ஹோஸ்டிங் கிடச்சிருச்சு. அண்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டொமைன் இருக்குது, அது கிளைம் டொமைன் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன டொமைனில் வேணும்னு பார்த்துட்டு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அந்த டொமைனை கொடுத்து நீங்கள் ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. .com .inன்னு பார்த்துக்கோங்க. .com அப்படின்னா வேர்ல்டு வைடு, .in அப்படின்னா இந்தியாவோட சர்வர் மட்டும். ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கேட்டவங்களுக்கு வந்து ஹோஸ்டிங் வேணும்னு சொல்லி கேட்டவருக்கு வந்து இந்த ஹோஸ்டிங் இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து எஸ்இஓ பற்றி கேட்டுக்கிறீங்க. நான் எஸ்இஓக்காக நான் பிடிஎஃப் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கான கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் அந்த எஸ்இஓ வந்து நான் கண்டிப்பாக அந்த எஸ்இஓ பற்றி நான் வீடியோ போடுறேன். வெப்சைட் எப்படி நம்ம க்ரோத் பண்ணுறது, நம்மளாவே ஆர்கானிக்காக எப்படி க்ரோத் பண்ணுறது, பெய்டு ஆட்ஸ் இல்லாமல் எப்படி க்ரோத் பண்ணுறதுங்கிறத பற்றி நான் போடுறேன். அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.